ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் பார்க்கலாம் வாங்க. அ நம்ம சேரன் வந்துக்கிட்டு சந்தா கிட்ட ரொம்பவே சந்தோஷமா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அ எப்பவுமே தம்பிங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், தம்பி பொண்டாட்டி நல்லா இருக்கணும், தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் சேரணும் அப்படின்னு நினச்சு தானே அண்ணன் இருந்தாரு. இப்போ அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு, அவர் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இத பார்க்குறதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவர் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்ல, அ ர சேரனும் சந்தா கிட்ட நல்லா சந்தோஷமா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி ரொம்ப ஹேப்பியா பேசியிருக்கிறத பார்த்துட்டு, சோழன், நிலா, பல்லவன், பாண்டி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எல்லாமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததும் அ எல்லாருமே சேரன்கிட்ட, "உண்மையிலே நீங்க அந்த மாரி தான் பண்ணிட்டீங்க. நாங்கலாம் நம்பிட்டோம் தெரியுமா?" அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு சேரன் வந்துட்டு, "என்னடா நெனச்சுட்டு இருக்க? நான் உன் அண்ணடா. நான்லாம் அப்படி பண்ணுவேனா? அங்க சந்தா சொல்லும்போதே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிருச்சு. நானா அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷத்துல எனக்கே பயமாயிருச்சு. நான்லாம் அப்படி இல்ல. நீ இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அந்த மாரி நடந்தது இல்ல." சந்தா சொல்லும்போது எனக்கும் மனசுக்குள்ள ஒரு வேளை இவ பொய் சொல்றாளா அப்படின்னு தோணுச்சு. பார்த்தா உண்மையிலேயே பொய் தான் சொல்லியிருக்கா. எப்போ பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சது அப்பதான் ஹேப்பியா இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, அ சோழன் எல்லாருமே இருந்துக்கிட்டு, "எங்களுக்கும் தெரியும்" அப்படின்ட்டு எல்லாருமே நக்கலா, கிண்டலா பேசிக்கிட்டு நம்ம ஜாலியா இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வானதி வந்துக்கிட்டு ம் பாண்டிகிட்ட பேசாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இத வந்துட்டு பாண்டி பார்த்துட்டு நிலா கிட்ட ரொம்பவே, "இங்க பாருங்க நீ வந்துட்டு இப்படி இருக்கா, ரொம்பவே கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வானதி வந்துட்டு, "நீ எதுக்கு எப்ப பாரு நான் யாரு கூட போறேன், யாரு கூட பேசுறேன் இந்த மாரி கேட்டுக்கிட்டே இருப்பியா? வர வர உன் பிஹேவியரே எனக்கு புடிக்கல. எதுக்கு இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் யாரு கூட பேசினா உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாண்டி வந்துக்கிட்டு, "நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் உனக்கு தெரியுதா இல்லையா?" அப்படின்னு கேட்க, "அதுக்காக நீ என்ன வந்துட்டு மிரட்டி வைப்பியா? அ உன் பேச்செல்லாம் கேட்கலன்னா என்ன வந்துட்டு நீ அவன்கிட்ட பேசுற அப்படி இப்படின்னு சொல்லுவியா?" அப்படின்னு வந்துட்டு பாண்டி சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்துக்கிட்டு பாண்டிக்கிட்ட, பெரிய பிரச்சனைலாம் பண்ணாத. என்னதான் இருந்தாலும் நீனும் புரிஞ்சுக்கணும் தானே! நீ எதுக்கு இந்த மாரி பேசுற? அவள அப்படி நெனைக்கிற? இந்த மாரிலாம் நெனைக்காத" அப்படின்னு சொல்ல, "இல்ல அண்ணி, அ அவ அவ என்னோட லவ்வர் தானே! அவ என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கல. இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா? அ எனக்கே தெரியாம பேசிக்கிறா, எனக்கே தெரியாம நடந்துக்கிட்றா. அ எதுக்கு இப்படி பண்றா? இத நான் கேட்கக்கூடாதா? கேட்டா என்ன தப்பா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு நிலா வந்துக்கிட்டு, "கேட்கறது தப்பு இல்லடா. ஆனாலும் அவளுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குல்ல. அ நீ என்னதான் கேட்டாலும், அவ வந்து அத வேற மாரி தானே எடுத்துக்கிடுறா. அப்படிங்கும்போது அது சண்டை தானே வருது. நீ எதுவுமே கேட்காத" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாண்டி வந்துட்டு அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. வானதி வந்துகிட்டு ரொம்பவே பாண்டி மேல கோவப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்துகிட்டு பாண்டியோட வானதியோட விஷயத்த வந்துட்டு சோழன்கிட்ட சொல்றாங்க. அ சோழனும் "அப்படியா? இந்த மாதிரிலாம் பண்றாளா? அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் பேச தெரியாம பேசுறாள. இதனால பாண்டி வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகுறான். அவளால பாண்டிக்கு அடிக்கடி ஏதாவது ஒண்ணு மன கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டான். என்னதான் செய்யறது விடு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு நீலா வந்துட்டு, "ஆமா அதுவும் கரெக்ட்டு தான். நம்ம இந்த விஷயத்துல தலையிட முடியாது. நம்ம தலையிட்டோம்னா அப்புறம் நான் சொல்லி தான் நீங்க பேசுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அ அவங்களே பேசிக்கிடட்டும் அப்படின்லாம் சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாண்டிக்கு வந்துட்டு வானதிய நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் இவ இப்படி பண்றா? நம்ம லவ் பண்றோம். நம்ம சின்சியரா இருக்கோம். இவளுக்கு உண்மையா இருக்கோம். இவ மேல பாசமா இருக்கோம். இவ தான் எல்லாம் நினச்சுட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. எல்லாமே மறைக்கிறா. எதுவுமே கேட்டு நிக்க மாட்டேங்கிறா. என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. யார்ட்ட பேசணும்னு சொல்றோமோ அவகிட்ட பேசுறா. எதுக்கு இவ இப்படி பண்றா? மாறிட்டாளா? அப்படின்னு சொல்லி அ வானதிய நினைச்சு பாண்டி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்துட்டு சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்த பத்தி அத எந்த மாரிலாம் பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? அப்படி சொல்லிட்டு சோழன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனுமே ரொம்பவே ஹேப்பியா சந்தா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. வானதி பார்த்துட்டு பாண்டிக்கு தெரியாம எதுவுமே பாண்டிகிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட பேசுறாங்க.
வானதி நினைச்சு பாண்டி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இத பார்த்துட்டு வந்து சேரனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம லைஃப் வந்துட்டு இப்பதான் நல்லா இருக்கு. நான் இப்பதான் ஹேப்பியா இருக்கேன். ஆனா நம்ம தம்பி லைஃப் அடுத்து வந்துட்டு இந்த மாரி ஆகுதே சொல்லிட்டு சேரன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க.